எல்லாருக்கும் வணக்கம். After a short gap, we are meeting again today for another session. இன்னைக்கும் நாளைக்கும் ரெண்டு செஷன் நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலி இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான நாள். நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்க, யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்க்காக நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நிறைய பேர் ஐஏஎஸ் ஆகணும், கலெக்டர் ஆகணும் அப்படின்லாம் நினைக்கிறீங்க. தட்ஸ் யோர் எய்ம். இன்னும் சொல்ல போனா ஒரு எய்ம் டிஸ்கிரைப் பண்ணும்பொழுது எனக்கு நான் ஐஏஎஸ் தான் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ராவா சொல்லுவாங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன். தி என்தூசியாசம் நீட்ஸ் டு பி அப்ரிஷியேட்டட். அட் த சேம் டைம் அந்த இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் கலெக்டர் அந்த நேம் வந்து இந்தியாவில் வந்து ரொம்ப ஒரு பரிச்சயமான ஒரு வார்த்தை அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா? டுடே இஸ் May 12th. You would have studied history. You must be revising history now. And yes, of course, பாலிட்டியில நம்ம நிறைய கண்டென்ட் முடிச்சிட்டோம். என்னோட ப்ரொஃபஸர் சார் வந்து பார்லிமெண்ட் பற்றி இப்போ எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ we are almost going to start revision in another 2 days. ஆனால் today is the 250th anniversary of the institution of collector. இந்த ஒரு கலெக்டர், மாவட்ட ஆட்சியர் அப்படிங்கிற பதவிக்கு முன்னாடி it was just called as district collector during the British time. So May 12th, 1772. இன்றைய தேதியில் அன்றைய நாள். ஸோ 1772ஆம் ஆண்டு இந்த கலெக்டர் அப்படிங்கிற ஒரு பதவி உருவாக்கப்பட்டு இன்னையோட 250 ஆண்டுகள் நிறைவடையுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், the trick is you can expect a question on this institution definitely in your UPSC mains and some kind of a question in UPSC prelims நம்ம இந்த institution based எதிர்பார்க்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. And folks who have completed the interview, if you have any interview scheduled at all any further, definitely yes, today this question may be asked. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ இந்த ஒரு பேக்ரவுண்ட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். இன்ஃபேக்ட் த இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் கலெக்டர் கனெக்ட்ஸ் இந்தியாஸ் பாலிட்டி. எப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு மத்திய மாநில அரசாங்கங்கள் அப்படிங்கிற இந்த பாலமா இருக்கிறது வந்து ஆட்சியாளர்கள் தான். ஆட்சியர்கள் தான், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் பார்ட் 1 அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 10 days முன்னாடி ஸ்டாப் பண்ணேன். பார்ட் 2 ஆஃப் தட் லெக்சர் we are going to talk about interstate relations. ஸோ இதில் ஜிஎஸ்டி கவுன்சில்னா என்ன, நிதி ஆயோக்னா என்ன, இன்றைய கால மாற்றங்கள் நிறைய வந்தாச்சு. So ரொம்ப briefly we're going to quickly go through a few institutions. So I'm going to share my PowerPoint with you. Kindly bear. Yes. இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமா இந்த 4 விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸா இருக்கிற சேஞ்சஸ் தான் நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஜிஎஸ்டி கவுன்சில்னா என்ன, நிதி ஆயோக்னா என்ன, பிளானிங் கமிஷனை ரீப்ளேஸ் பண்ணியிருக்க ஒரு இம்பார்ட்டன்ட் பாடி நிதி ஆயோக். அதுவே நிறைய ஒரு கிரிட்டிசிசம்க்கு உள்ளாக்கப்பட்டுச்சு. பட் என்னன்னா, காலத்தின் மாற்றம், டெஃபினெட்லி டைம்ஸ் ஹவ் சேஞ்ச்ட் அண்ட் தட் ஹஸ் ரிக்வயர்ட் சேஞ்சஸ் இன் தி பிளானிங் மெக்கானிசம் ஆஃப் இந்தியான்னு சொல்லலாம். மற்றபடி இன்டர்ஸ்டேட் ரிலேஷன்ஸ் வந்து ஒரு ஸ்டாட்டிக் காம்பனன்ட். கான்ஸ்டியூஷன்ல இதை பத்தி நிறைய கொடுத்துருக்காங்க. பட் இன்றைய காலத்துல ஒன் ஆஃப் த மோஸ்ட் சேலஞ்சிங் ஏரியாஸ் வந்து இன்டர்ஸ்டேட் ரிலேஷன்ஸ் அண்ட் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் தான். ஸோ இது சம்பந்தமான கேள்விகள் ஓரளவுக்கு இன்டர்வியூல வரும், மெயின்ஸ்ல கண்டிப்பா வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இம்பார்ட்டன்ட் கமிஷன்ஸ், ஏஆர்சி எல்லாம் நீங்க சிலபஸ்ல நம்ம படிக்க சொல்லியிருப்பாங்க. ஏன் படிக்கிறோம் அப்படின்னா, நிர்வாக சீர்திருத்தம் மட்டும் இல்லை, ஒரு ஆணையம் அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பதிவு செய்து அந்த ஒரு நிர்வாக காரணத்துக்காக ஒரு ஆணையம் அமைக்கப்படுது. இதுதான் உண்மையிலே ரீசன். ஸோ அந்த மாதிரி முக்கியமான ஆணையங்கள் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் சி ஜிஎஸ்டி கவுன்சில். டுடே இந்தியாஸ் ஃபைனான்ஸ் ஸ்ட்ரக்சர்ல ஒரு முக்கியமான குழு இந்த ஜிஎஸ்டி குழு. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாடி. தே மீட் பீரியாடிக்கலி. ஒரு வரி விதிக்கும் முறை அதை வந்து டிசைட் பண்றது இந்த கவுன்சில் தான் ஆக்சுவலா. இதுல நீங்க சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ்ல இதை ஏன் பார்க்குறோம் அப்படின்னா, இட் இஸ் அ பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் தி ஷேரிங் மெக்கானிசம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஷேரிங் மெக்கானிசம், டிசிஷன் மேக்கிங் ஷேரிங் மெக்கானிசமோட ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா தான் இதை நம்ம பார்க்கணும். நம்ம ஃபெடரல் பாலிட்டிக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பா இதை நீங்க பார்க்கலாம். இட்ஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் பாடி நவ். அரசியலமைப்பு சார்ந்த ஒரு
அமைப்பா இது வந்து மாறி இருக்கு ஆஃப்டர் தி கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட். ஜிஎஸ்டி கவுன்சில் பொறுத்த வரைக்கும் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆக்ட், ஸோ ஆர்டிகல் 279 வந்து அமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 60 days ஆஃப் தி கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ஆர்டிகல் 279A இந்த கவுன்சிலை கான்ஸ்டிடியூட் பண்ணியாச்சு பை த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஸோ பொதுவாக இந்த கவுன்சில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா யூனியன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர், அவங்க தான் இதோடைய சேர்பர்சன். மாநில நிதி அமைச்சர்கள், அதே மாதிரி ஏதோ ஒரு ரொட்டேஷன் பேசிஸ்ல ஒவ்வொரு மாநில நிதி அமைச்சருக்கு வைஸ் சேர்பர்சனாக இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். மற்றபடி ஸ்டேட் ஃபைனான்ஸ் மினிஸ்டர்ஸ் எல்லாருமே இதுல உறுப்பினர்களாக இருப்பாங்க. இதுல என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கப்படுங்கிறத இப்ப அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். முடிவுகள் எப்படி எடுக்கப்படும், அந்த அதிகார பகிர்வை தான் இங்க நம்ம பார்க்குறோம். ஸோ எனி டிசிஷன் மெஜாரிட்டி சப்போர்ட் 2/3, 75% சப்போர்ட் வேணும். 1/3 ஓட் வந்து சென்டருக்கு கவுன்சில்ல இருந்து போயிடும். ஸோ இப்போ நீங்க எனி 30 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா 1/3 ஓட்டிங் ஸ்ட்ரென்த் வந்து மெம்பர்ஸ்க்கு வந்து மத்திய அரசாங்கத்துக்கு வழங்கப்படுது, வாக்களிக்கும் உரிமை. நீங்க பிரசிடென்ட் எலெக்ஷன்ல பார்த்த வேல்யூ கான்செப்டை இங்க நீங்க அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸ்டேட்ஸ் பொறுத்த வரைக்கும் 2/3 ஆஃப் வெயிட்டேஜ் வந்து ஓட்டிங்ல வந்து மாநில உரிமைகளுக்காக கொடுக்கப்படுது. ஸோ வென் தெர் இஸ் அ டிசிஷன் கோயிங் டு பி டேக்கன், அதுக்கு ஒரு வாக்களிக்கும் முறை கொண்டு வராங்க. ஒரு யுனானிமஸா டிசிஷன் அரைவ் பண்ண முடியல அப்படின்னாலும் தேவைப்படுகின்ற இடங்கள்ல வாக்களித்து முடிவுகள் எடுக்கப்படுகின்றன. ஈவன் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ல கூட நீங்க இந்த மெஜாரிட்டி வியூ, மைனாரிட்டி வியூ, unanimous view பார்க்கலாம். Yesterday there was an important judgment in Supreme Court on marital rape, right? இந்த marital rape கேஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்பிளிட் வேர்டிக்ட்னு சொன்னாங்க. அப்படின்னா அமர்வுல இருக்கக்கூடிய நீதிபதிகள் சரி பாதியா, இப்ப 2 பேர் இருந்தாங்கன்னா இருவேறு கருத்துக்கள் கூறப்பட்டதுனால அடுத்த அமர்வுக்கு அது வந்து மேல்முறையீட்டுக்கு கொடுக்கப்படும், சீராய்வுக்கு கொடுக்கப்படும். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட், ஓட்டிங் கான்செப்ட், வேல்யூ ஆஃப் vote in டேக்கிங் அ டிசிஷனை நீங்க பார்க்கலாம். ஸோ இதுதான் இந்த குழுவை பொறுத்த வரைக்கும் 1/2 ஆஃப் மெம்பர்ஸ் தான் கோரம். ஸோ 50 பேர் உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படின்னா 25 பேர் மீட்டிங்ல கண்டிப்பா கலந்துக்கணும். ஸோ அந்த மீட்டிங் அதர்வைஸ் வந்து வேலிட் இல்லை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்டா நம்ம பார்க்கலாம். அண்ட் ரேட் ஆஃப் ஜிஎஸ்டியை டிசைட் பண்றது இந்த குழு தான். ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு குழு. ஆல்சோ மற்ற மாநிலங்களுக்கு சில சிறப்பு சாராம்சங்கள் இருக்கு ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும். என்னென்ன மாநிலங்கள்னு கேட்டீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ், ஆல்மோஸ்ட் நார்த் ஈஸ்ட் நீங்க பார்க்கலாம், ஜம்மு காஷ்மீர், அசாம், மேகாலயா, மணிப்பூர், நாகாலாந்து, மிசோரம், சிக்கிம், திரிபுரா அண்ட் நார்தர்ன் மோஸ்ட் ஸ்டேட்ஸ் ஆஃப் ஹிமாச்சல் பிரதேஷ் அண்ட் உத்தராகண்ட். இதெல்லாம் ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்ஸா அவங்க நிர்ணயிச்சிருக்கிறாங்க. அதுக்காக சிறப்பு சலுகை உண்டு அப்படின்னு சொல்றதை தாண்டி அந்த மாநிலங்களுக்கான பின்னணியில இருந்து நிதி நிலைமையை கருத்துல கொண்டு ஜியோகிராபிக்கல் பொசிஷன் and also other aspects, social economical aspects கருத்துல கொண்டு ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்ஸா வச்சிருக்காங்க. So this is the quorum and powers of the GST council. என்ன பண்ணுவாங்க, இவங்களுடைய பணிகள் என்னன்னு கேட்டீங்கன்னா அனைத்து வரிகள், செஸ், சர்சார்ஜ், ஸோ இது எல்லாமே மர்ஜ் பண்ணி தான் இன்னைக்கு ஜிஎஸ்டி. சில சேவைகள் ஜிஎஸ்டிக்குள்ள இருக்கலாம், சில சேவைகள் ஜிஎஸ்டிக்குள்ள இல்லாம இருக்கலாம். இந்த மெத்தடை இவங்க டிசைட் பண்ணலாம். டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் ரேட் பேண்ட், 18%, 5%, நோ டேக்ஸ், 0 டேக்ஸ், இந்த மாதிரி பல்வேறு பேண்ட்ஸ் வச்சு இவங்க டிசைட் பண்ணலாம். அண்ட் ஒரு இப்போ கோவிட் மாதிரியான ஒரு டிசாஸ்டர், ஒரு ஒரு பேண்டமிக் டைம்ல இல்லை ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் டைம்ல தே கேன் டிசைட் டு ரெடியூஸ் ஆர் இன்க்ரீஸ் ஆர் மெயின்டைன் ஆர் டூ அவே வித் பர்டிகுலர் ரேட்ஸ் ஃபார் அ பர்டிகுலர் பீரியட். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு இதுக்கு வரி இல்லாமல் இருக்கலாம். அந்த மாதிரியான சிறப்பு முடிவுகள் ஒரு சிச்சுவேஷன், சூழ்நிலைக்கு ஏற்றா போல எடுக்கக்கூடிய அதிகாரமும் இந்த குழுவுக்கு உண்டு. அண்ட் அகெயின் ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்ஸ் நம்ம பார்த்தோம். ப்ராசஸ் ஆஃப் டிசிஷன் மேக்கிங் அட்லீஸ்ட் 3/4. ஓகே, ஸோ 3/4 அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா 1/3 ஆஃப் வெயிட்டேஜ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போயிடும், 2/3 ஆஃப் வெயிட்டேஜ் மாநில அரசாங்கங்களுக்கு கொடுக்கப்படும். ஸோ நிதி அமைச்சர்களா அனைத்து மாநிலங்களையும் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு மெம்பர்ஸ்க்கு 2/3 வெயிட்டேஜ் கொடுக்கப்படும். ஆர்டிகல் 368 which talks about amendment of Indian Constitution வந்து இந்த ஆர்டிகல்ல அமெண்ட் பண்ணியிருக்காங்க. டியூரிங் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட், நீங்க அமெண்ட்மெண்ட் லெக்சர் என்னோடது கேட்டிருப்பீங்க. அப்ப என்ன டிஸ்கஸ் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, an amendment of the constitution and amendment in general can also lead to 2 things. நீங்க வந்து சட்டத்தையும் நம்ம திருத்தம் கொண்டு வர வேண்டிய ஒரு நடைமுறை ஏற்படலாம்.
ஆர்டிகல் 368லயும் சேஞ்சஸ் கொண்டு வரக்கூடிய ஒரு நடைமுறை ஏற்படலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 368 வாஸ் அமெண்டட். எதுக்காகனா ஆர்டிகல் 279A வந்து அதனுடைய ஸ்கோப்குள்ள கொண்டு வரதுக்காக ஆர்டிகல் 368 அமெண்ட் பண்ணாங்க. ஸோ வெரி ஒன் ஆஃப் த குட் சிவியர் அமெண்ட்மெண்ட்ஸ் தட் டுக் பிளேஸ் ஃபார் ஜிஎஸ்டி ஆக்ட். இதுக்கு என்ன அர்த்தம்? இப்போ ஆர்டிகல் 368 அமெண்ட் பண்ணிட்டாங்க, 279A வந்து உள்ள வந்துடுச்சு அப்படின்னா அதுக்கு என்ன இதுன்னு கேட்டீங்கன்னா, எனி அமெண்ட்மெண்ட், எனி மாடிஃபிகேஷன் டு 279A நீங்க பண்ணணும்னா 368 நீங்க கொண்டு வந்ததுனால இட் ரிக்வயர்ஸ் ஃபர்ஸ்ட் திங், ரெண்டு ஹவுஸ்லயும் லோக்சபா ராஜ்யசபாலையும் 2/3 மெஜாரிட்டியில தான் ஒரு சேஞ்ச் நீங்க கொண்டு வர முடியும். ரெண்டாவது, பார்லிமெண்ட்ல 2/3 மெஜாரிட்டியோட நம்ம மாத்தினா மட்டும் பத்தாது, ஸ்டேட் லெகிஸ்லேச்சர்ஸ்லயும் ஹாஃப் த ஸ்டேட் லெகிஸ்லேச்சர்ஸ் அந்த மாற்றத்துக்கு ஒப்புதல் கொடுக்கணும் அவங்க சட்டமன்றம் மூலமா. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் ஆஃப் அமெண்ட்மெண்ட் நம்ம படிக்கும் பொழுது. ஸோ அந்த ப்ராசஸை ஜிஎஸ்டிக்கும் கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த சட்டம் கொண்டு வரும் பொழுது இந்த முறையில ஆர்டிகல் 368 கொண்டு வந்து வச்சிருக்காங்க. ஸோ தட்ஸ் அ குட் திங். பட் இன்னைக்கு ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் நிறைய இஷ்யூஸும் இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். மல்டிபிள் டேக்ஸ் ரேட்ஸ் டெஃபினெட்லி இஸ் அ மேஜர் ரீசன். ஸோ பல்வேறு வகையான பொருட்களுக்கும் பல்வேறு வகையான ஒரு வரி விதிப்பு முறை வந்து இருக்கிறதுனால சீம்ஸ் டு பி காம்ப்ளிகேட்டிங் த கால்குலேஷன். இதை வந்து நிறைய வல்லுநர்கள், நிறைய நிதியமைச்சர்கள் இந்த கருத்தை முன் வச்சுட்டு தான் இருக்காங்க. பட் லெட்ஸ் see what happens. அதே மாதிரி செஸ் அப்படிங்கிற ஒரு முறை, ஒரு வரி விதிப்பு முறை வந்து நிறைய புது புது செஸ் போட்டுட்டு அதுல ஒன் வே ஆஃப் இன்கம் ஜெனரேஷன் வந்து போயிட்டு இருக்குங்கிறது ஒரு முக்கிய குறைபாடா பார்க்கப்படுது. இப்போ ஆட்டோமொபைல் செஸ் இருக்கு, மல்டிபிள் செஸ், லக்ஸுரி குட்ஸ்க்கு செஸ் இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம பொருளாதாரத்துல முக்கியமா நம்ம கருதக்கூடிய எலக்ட்ரிசிட்டி, பெட்ரோலியம், ரியல் எஸ்டேட் இதெல்லாம் ஜிஎஸ்டிக்கு வெளியில தான் இன்னும் இருக்கு. ஸோ அது உள்ள வரும்பொழுது ஜிஎஸ்டியினுடைய வருமான நிலை எப்படி இருக்கும், வரி விதிப்பு விகிதங்கள் எப்படி இருக்குங்கிறது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். மிகவும் ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ரொசீஜர் இருக்கோ டாக்ஸ் ஃபைலிங் அப்படிங்கிறது ஒரு குறைபாடா பார்க்கப்படுது. வெரி ஹை டாக்ஸ் ரேட்ஸ், வேரியபிள் டாக்ஸ் ரேட்ஸ், வெரி ஹையர் டாக்ஸ் பேன்ஸ், இது ரெண்டுமே வந்து ஒரு குறைபாடா நம்ம வந்து பார்க்குறோம். The next body that we are going to discuss today is Niti Aayog. Today, Niti Aayog is a major part of India's planning and implementation infrastructure னு சொல்லலாம். நிர்வாக ரீதியில் திட்டமிடல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி செயல்பாடு அப்படின்னு வரும்பொழுது, அந்த செயல்படுத்துதல் அப்படின்னு வரும்பொழுது நிதி ஆயோக் வந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான அங்கமா அரசாங்கத்துல இருக்கு அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது. ஸோ த வேர்ட் நிதி, இட் மீன்ஸ் மொராலிட்டி, பிஹேவியர் அண்ட் கைடன்ஸ். ஸோ ஒரு அழகான வார்த்தை. பட் ஆல்சோ நிதி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அண்ட் ரைட்ஃபுல்லி ஸோ த நேம், காரண பெயர்னு தமிழ்ல சொல்லுவோம். ஸோ இட் ஹாஸ் பீன் சோசன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியாஸ் பிளானிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். 5-year plans வந்து நம்ம யுஎஸ்எஸ்ஆர், நாட் ஈவன் ரஷ்யா, யுஎஸ்எஸ்ஆர்ல இருந்து நம்ம இன்ஸ்பயர் ஆனோம். பட் எந்த காலகட்டத்தில் யுஎஸ்எஸ்ஆர்ல 5-year plans வந்து இருந்தது? ஹேஸ் ரஷ்யா மூவ் ஆன் ஃப்ரம் யுஎஸ்எஸ்ஆர் மாடல்? இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம மூவ் ஆயிட்டோம் அப்படிங்கிறத தாண்டி நம்ம இன்ஸ்பயர் ஆகி நம்ம பார்த்து எடுத்த பல விஷயங்கள் நம்ம எடுத்த நாடுகள்லயே இன்னைக்கு அந்த கான்செப்டே இல்லாம கூட இருக்கு. கிளாசிக் எக்ஸாம்பிள் பிரிட்டிஷ். Whatever system we are following, whatever laws we are having, they seem to be doing it very, very differently according to their needs in 21st century or 20th century. அந்த காலகட்டத்தில் 2015 ஜான்வரி அன்னைக்கு, 1st ஜான்வரி, ஸோ நியூ இயர்ஸ் டே 2015, நிதி ஆயோக் ஃபார்ம் பண்ணாங்க. கொள்கை ஒரு அமைப்பு தான் இது, அரசியல் அமைப்பு சார்ந்த அமைப்பு கிடையாது. இட்ஸ் நாட் அ கான்ஸ்டிடியூஷனல் பாடி. அண்ட் நிதி ஆயோக் பொறுத்த வரைக்கும் இந்தியாவினுடைய ஒரு பொருளாதார ரீதியாகவும் திட்டமிடலையும் ஒரு சிறந்த வல்லரசு நாடா உலகத்துல இந்தியா உருவாக்கணும் அப்படிங்கிறத அதனுடைய அடிப்படை தத்துவம். அண்ட் தே ஹாவ் 2 hubs, டீம் இந்தியா ஹப் அண்ட் நாலேஜ் அண்ட் இன்னோவேஷன் ஹப். ஒரு கார்பரேட் செட்டப்ல நிதி ஆயோக் நீங்க பார்க்கலாம். ஸோ வெர்டிகல்ஸ், ஹாரிசாண்டல்ஸ். வெர்டிகல் நம்ம லைன் அண்ட் ஸ்டாஃப்னு சொல்லிட்டு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆப்ஷன் எடுத்திருந்தீங்கன்னா, இல்லை பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த லெக்சர் நீங்க பாக்குறீங்கன்னா, ஆர்கனைசேஷன் தியரின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். அந்த ஆர்கனைசேஷன் தியரியில டைப்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ் அப்படின்னு ஒரு சாப்டர் வரும். அதுல பாத்தீங்கன்னா லைன் அண்ட் ஸ்டாஃப், மேட்ரிக்ஸ், ஆக்சிலரி ஆர்கனைசேஷன் சொல்லுவோம். அந்த உருவ கட்டமைப்பை வச்சு ஒரு அமைப்பினுடைய தன்மையை கூறுவதுதான், வகையை கூறுவர், வகைப்படுத்துதல் தான் அது ஆக்சுவலா.
இப்போ நித்தி ஆயோக் என்ன மாதிரியான ஒரு ஆர்கனைசேஷன், கான்ஸ்டிடியூஷனலா என்ன, நான் கான்ஸ்டிடியூஷனலா என்னன்னு பார்த்துட்டோம். அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அரசியலமைப்பு சாராத ஒரு அமைப்பு, ஆனா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அமைப்புங்கிறத நிர்வாக ரீதியில கொள்கை ரீதியில நம்ம பார்க்குறோம். அதே நேரத்துல இங்க வந்து லைன் ஆர்டிகல்ஸ் மாதிரி நிறைய வெர்டிகல்ஸ் இருக்கும், செக்ஷன்ஸ். தே டீல் வித் டாபிக்ஸ், டிபார்ட்மெண்ட்ஸா பிரிச்சிருக்காது. இப்போ நீங்க சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், அப்புறம் முன்னேற விழைகின்ற மாவட்டங்கள், ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க வந்து ஹாரிசான்டலா பார்க்க முடியாது, வெர்டிகல்ஸ் தான். ஸோ அதுக்கு ஒரு டீம் இருக்கும். அந்த டீம் வில் பி ஹெட்டட். தே கேன் ஹையர் பீப்புள் அவுட் சைட் ஆல்சோ. எக்ஸ்பர்ட்ஸை ஹையர் பண்ணலாம், இன்டர்ன்ஸை ஹையர் பண்ணலாம், ஸ்டூடெண்ட் ட்ரெயினிஸ் ஹையர் பண்ணலாம், ஆராய்ச்சியாளர்களை ஹையர் பண்ணலாம், ஆராய்ச்சி மாணவர்களை ஹையர் பண்ணலாம். நார்மல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல இதற்கான வாய்ப்புகள் கம்மி. மேக்ஸிமம் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து யூஜிலயோ பிஜிலயோ இன்டர்ன்ஷிப் போகலாம், 15 நாள் 10 நாள் இன்டர்ன்ஷிப் போகலாம் இல்லையா. இதுதான் நித்தி ஆயோகனுடைய அடிப்படை தத்துவம், கட்டமைப்பு. இந்தியாவினுடைய இன்ஸ்டிடியூஷனல் கேப்பபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணுங்கிறது தான் மெயின். திஸ் இஸ் அ குட் டயக்ராம் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் நித்தி ஆயோக். ஸோ பேசிக்கா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரக்சர் என்னன்னா, சேர்பர்சன் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவுடைய தலைமையில தான் இந்த குழு செயல்படுது. கவர்னிங் கவுன்சில் இருக்கு, ரீஜனல் கவுன்சிலும் இருக்கு. சிறப்பு அழைப்பாளர்களையும் நீங்க வந்து உள்ள மெம்பர்ஸா சேர்த்துக்கலாம் தேவைக்கு ஏற்ப. அண்ட் ஃபுல் டைம் ஆர்கனைசேஷன் செட்டப் யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேர்மன் அகைன் பிரைம் மினிஸ்டர், வைஸ் சேர்மன் இருக்காங்க, ஃபுல் டைம் மெம்பர்ஸ், பார்ட் டைம் மெம்பர்ஸ், சிஇஓ. இதுக்கு ஒரு செயலகம் நித்தி ஆயோக்கு டெல்லியில இருக்கு, எக்ஸ் ஒஃபிஷியோ மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ ஜான்வரி ஒரு அரசாங்க தீர்மானம் கொண்டு வரப்பட்டு திங்க் டேங்கா அது கொண்டு வரப்பட்டுச்சு. இதுல என்னன்னா, இது ரீப்ளேஸ் பண்ண பாடியுமே கான்ஸ்டிடியூஷனல் பாடி கிடையாது. பிளானிங் கமிஷனும் கான்ஸ்டிடியூஷனல் பாடி இல்லை. அண்ட் அடிப்படையில பாத்தீங்கன்னா ஒரு கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம், பிளானிங் ஃபார் இம்ப்ளிமெண்டேஷன், இதுதான் செயல்படுத்துவதற்கான திட்டமிடல் அப்படிங்கிற ஒரு முனைப்பான ஒரு குறிக்கோளோட தான், சாராம்சத்தோட தான் இந்த பயணம் போயிட்டு இருக்கு. லாட் ஆஃப் டிஃபரன்சஸ் பிட்வீன் பிளானிங் கமிஷன் அண்ட் நித்தி ஆயோக். ஸோ பிளானிங் கமிஷன் பொறுத்த வரைக்கும் மாநிலங்களோட அந்த அளவுக்கு ஒரு கட்டமைப்பு கிடையாது. நித்தி ஆயோக்கு நிறைய இருக்கு. ரீஜனல் கவுன்சில் ப்ரொவிஷன் பிளானிங் கமிஷன்ல கிடையாது. ஆனா நித்தி ஆயோக்ல ஒரு பிராந்திய குழு உருவாக்குறதுக்கான ப்ரொவிஷன் இருக்கு. பிளானிங் கமிஷனோட அடிப்படை வித்தியாசம் என்னன்னா, they were able to partially do what the finance commission is doing, allocate funds. பட் நித்தி ஆயோக் பொறுத்த வரைக்கும் ஒரு அட்வைசரி பாடி, ஒரு பரிந்துரைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். இதுதான் இங்க மெயின் ஸ்ட்ரக்சர். objectives என்ன? Again, participation of states, federalism, cooperative, competitive federalism, convergence. அனைத்து திட்டங்கள்லையும் செயல்பாடுகள்லையும் ஒரு தேசிய அளவுலையும் மாநில அளவுலையும் ஒரு நல்ல வகையான ஒரு கன்வர்ஜன்ஸ்க்காக தான் திஸ் பாடி இஸ் எஸ்டாப்ளிஷ்ட். ஸோ ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன் சொல்லலாம்னு கேட்டிங்கன்னா சொல்லலாம், பாலிசி மேக்கிங் இன்ஸ்டிடியூஷனானா கண்டிப்பாக சொல்லலாம். அதே நேரத்தில் நேஷனல் செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்டையும் ஒரு பொருளாதாரத்தில் உள்ள கொண்டு வந்து அணுகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே பார்க்கலாம். இன்னோவேஷன், புது விஷயங்களை முன் நிறுத்துவது. இப்போ நீங்க அட்டல் நாலேஜ் ஹப், இதெல்லாம் வந்து ஒரு புது மாதிரியான ஒரு திட்டமிடல் செயல்பாடுகள் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இதை வந்து ஒரு அரசாங்க நிலையில கார்பரேட் செட்டப் மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய காலத்துல நம்ம இருக்கோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவைக்கு ஏற்ப சூழலுக்கு ஏற்ப நம்ம பண்ண வேண்டியது அவசியம்தான். ஸோ த டெஃபினட்டிவ் சேஞ்சஸ் தட் நீட்ஸ் டு பி டன் அட் அ டெஃபினட்டிவ் பாயிண்ட் ஆஃப் டைம் is absolutely essential for any administrative machinery. அது கவர்மெண்டா இருக்கலாம், நான் கவர்மெண்டா இருக்கலாம், கார்ப்பரேட்ஸா இருக்கலாம். So that's what Niti Aayog is bringing in to the governance model of India. இதனுடைய 7 தூண்கள்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இதுதான். ஸோ ப்ரோ ஆக்டிவிட்டி, மக்களுடைய தேவைகளை, குடிமக்களுடைய தேவைகளை அறிந்து முன்னரே அதற்கான செயல்பாடுகளில் இறங்குறது. இன்வால்விங் சிட்டிசன்ஸ், குடிமக்கள் பங்களிப்பை வந்து மேக்சிமம் யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பா இது இருக்கணும். எம்பவரிங் விமன், இந்த 7 தூண்கள்ல முக்கியமா நீங்க பார்க்கக்கூடியது ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை தாண்டி எம்பவரிங் விமன் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ். காஸ்ட், கிரீட், ஸோ இன்க்ளூசிவிட்டி, அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு வளர்ச்சி, இது ரொம்ப முக்கியம். ஈக்குவாலிட்டி அண்ட் வெளிப்படைத்தன்மை, டிரான்ஸ்பரன்சி, இதுதான் நித்தி ஆயோக் அப்படிங்கிற இந்த அமைப்பினுடைய செயல்பாடுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய 7 வகையான தூண்கள், சாராம்சங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நித்தி ஆயோக் வந்து ஆயுஷ்மான் பாரத் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், நேஷனல் மெடிக்கல் சென்டர் விச் இஸ் கோயிங் டு ரீப்ளேஸ் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா, இந்த மாதிரியான விஷயங்களை இனிஷியேட் பண்ணியிருக்காங்க.
டெவலப்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ரியல் டைம் டேட்டா மானிட்டரிங். இன்னைக்கு டேட்டா இஸ் த பேசிஸ் ஃபார் ஆல் டிசிஷன்ஸ். ஃபார் எனி டிசிஷன் டு பி ஈவன் மேட் யூ நீட் டேட்டா, யூ நீட் அனாலிசிஸ். ஸோ அதுக்கான ஒரு அடிப்படை கட்டமைப்பை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. காம்படிட்டிவ் ஃபெடரலிசம், ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து ரேங்கிங்ஸ் ரிலீஸ் பண்றாங்க. ஹெல்த் இண்டெக்ஸ், எஜுகேஷன் இண்டெக்ஸ், கவர்னன்ஸ் இண்டெக்ஸ், வாட்டர் இண்டெக்ஸ்ன்னு சொல்லி மாநிலங்களுக்கு இடையே ஒரு வகையான ஒரு போட்டித்தன்மை கொண்ட கூட்டாட்சி முறை தத்துவத்தை உருவாக்குறாங்க. ஸோ தட் யூ ஸ்டார்ட் டெவலப்பிங் லுக்கிங் அட் ஈச் அதர். ஹேண்ட் ஹோல்டிங் மெக்கானிசம்னு கூட இதை சொல்லுவோம். அட்டல் இனோவேஷன் மிஷன் சொல்லி அட்டல் டிங்கரிங் லேப்ஸ் கிரியேட் பண்ணாங்க இன் ஸ்கூல்ஸ் அரவுண்ட் த கண்ட்ரி. இது எதுக்கு அப்படின்னா ஒரு ஆராய்ச்சி தன்மையை மாணவர்களிடையே ஊக்குவிக்கணுங்கிறதுக்காக இதை வந்து இனிஷியேட் பண்ணாங்க. இதே மாதிரி ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ப்ரோக்ராம், முன்னேற விழையக்கூடிய மாவட்டங்கள்னு சொல்லி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸினுடைய பார்வையும் இந்தியாவில் வந்து பார்த்துக்கிறது நித்தி ஆயோக் தான். ஸோ வி ஆல்ரெடி சா த டிஃபரன்சஸ். நித்தி ஆயோக் அண்ட் பிளானிங் கமிஷனோட அடிப்படை வித்தியாசங்கள் என்னங்கிறது இந்த ஸ்கிரீன்ல நீங்க இப்ப பார்க்கலாம். இது ஒரு திங்க் டேங்க். பிளானிங் கமிஷன் ஆஃப்கோர்ஸ் ஹேட் பவர்ஸ் ஆஃப் ஃபைனான்ஸ். நித்தி ஆயோக்கு ஃபைனான்சியல் பவர்ஸ் கிடையாது, திட்டமிடல் மட்டும்தான். ஸோ இதுதான் அடிப்படை வித்தியாசங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூணாவது ஆஸ்பெக்ட் இன் இன்டர்ஸ்டேட் ரிலேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டர்ஸ்டேட் கவுன்சில்ஸ். இது வந்து கான்ஸ்டிடியூஷனலி சில ப்ரொவிஷன்ஸ் வந்து இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட்ஸ்க்கும் இன்டர்ஸ்டேட் கவுன்சில் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கும் ஜோனல் கவுன்சில்ஸ்மே ஆல்ரெடி இருக்கு. ஸோ காமர்ஸ், வணிகம், வாணிபம், மற்றபடி ஜென்ரலி ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ், மியூச்சுவல் ரெகக்னிஷன் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், இதுக்கான ஒரு அடிப்படை நிர்வாக ரீதியில அரசியலமைப்பு சட்டத்துல 1950 when the constitution was written itself these provisions were given. இதுல முக்கியமா நம்ம பார்க்கிறது வந்து ஃபர்ஸ்ட் வாட்டர் டிஸ்பியூட்ஸ். இந்தியாஸ் நேச்சுரல் ஜியோகிராஃபில வந்து உங்களுக்கு வாட்டர் வேஸ் வந்து வெரி வெரி டிஃப்ரெண்ட். ஸோ ஆர்டிகல் 262 வந்து மாநிலங்களுக்கு இடையே நதி நீர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கான ஒரு ப்ரொவிஷன், அதுல இருந்து வரக்கூடிய டிஸ்பியூட்ஸ். ஸோ பாராளுமன்றம் ஒரு சட்டம் இயற்றலாம் in order for distribution, control of any river waterways, interstate water, river and river valley உடைய ப்ரொவிஷன்ஸ்க்கு பாராளுமன்றம் சட்டம் இயற்றலாம் அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. பார்லிமெண்ட் ஆல்சோ மே ப்ரொவைட் தட் உச்சநீதிமன்றம் இந்த விஷயத்துல தலையிடுதல் அல்லது அவங்களுடைய அதிகார எல்லைக்கு உட்பட்டு இருக்கணுமா இல்லையாங்கிற விஷயத்திலையும் பாராளுமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கு அப்படிங்கிறது ஆர்டிகல் 262 மூலம் நம்ம பார்க்கலாம். 2 சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கு. ஒன்னு 1956லயே ரிவர் போர்ட்ஸ் ஆக்ட். ஸோ இந்த சட்டம் பார்த்தீங்கன்னா ரிவர் போர்டு வந்து இது வரைக்கும் கிரியேட் பண்ணியிருக்கணும். இட் ப்ரொவைட்ஸ் ஃபார் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ரிவர் போர்ட்ஸ். ஸோ நதிநீர் பங்கீடு அப்படிங்கிற விஷயம் நம்ம பேசும்பொழுது ஒரு மத்திய அரசாங்கமா எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரியான ஒரு இஷ்யூஸ் கிராப் அப் ஆகும், இல்லை எந்த மாநிலங்களுக்கு உட்பட்டு, இப்போ நீங்க காவிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா 4 ஸ்டேட்ஸ், கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா அண்ட் பாண்டிச்சேரி. ஸோ ஃபைனலா நீங்க கலக்கிற இடம் வந்து பாண்டிச்சேரி. ஸோ பட் இட் ஒரிஜினேட்ஸ் இன் தலகாவேரி இன் கர்நாடகா. இட் ஃப்ளோஸ் த்ரூ தீஸ் 4 ஸ்டேட்ஸ்ங்கிற ஒரு கான்செப்ட்ல இந்த நதிநீர் பங்கீடு பொறுத்த வரைக்கும் இந்த 4 மாநிலங்களை மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணும். பஞ்சாபை உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணாது. ஸோ இந்த மாதிரி இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய பெரினியல், நீங்க ஜியோகிராஃபியில படிச்சிருப்பீங்க, பெரினியல் ரிவர்ஸ் எக்ஸெட்ராங்க, அந்த கான்செப்ட்ல வாட்டர் போர்ட்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு இது ஒரு சட்டம். இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் 1956 ஆக்ட்ல இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட்னு ஒரு சட்டம் இயற்றினாங்க. ஸோ இதுல என்னன்னா ட்ரைபியூனல், தீர்ப்பாயங்கள். இப்போ காவிரி நதிநீர் தீர்ப்பாயம்லாம் ரொம்ப நாள் போயிட்டு இருந்தது. ஸோ நீங்க அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட் மாதிரி சொல்லலாம். ட்ரைபியூனல்ஸ்னா என்னன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. இது ஒரு நிர்வாக குறை தீர்ப்பு மையம்னு கூட சொல்லலாம், தீர்ப்பாயங்கள். இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் டு கோர்ட் யூ கேன் கோ டு த ட்ரைபியூனல்ஸ் அண்ட் அட்ஜுடிகேட் யுவர் டிஸ்பியூட்ஸ். உங்களுக்கு இருக்கக்கூடிய டிஸ்பியூட்ஸை வந்து ஒரு அமர்வு மாதிரி உருவாக்கி அந்த அமர்வு மூலம் ஒரு தீர்வு காணுவது தான் ட்ரைபியூனல் முறை. ஸோ இந்த இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட் மூலம் இந்த ட்ரைபியூனல்ஸ் உருவாக்கினாங்க. தே ஆல்சோ செட் தட் த டிசிஷன் ஆஃப் த ட்ரைபியூனல் இஸ் ஃபைனல் அண்ட் பைண்டிங். ஸோ கம்பல்சரி அந்த முடிவு, தீர்ப்பாயத்துக்கான முடிவு இறுதி. அந்த இறுதி முடிவு நமக்கு வந்து உட்பட்டு தான் நம்ம செயல்படணுங்கிற ஒரு அதிகாரத்தையும் செக்ஷன் 11ல வச்சிருக்காங்க. 2017 இன்டர்ஸ்டேட்ஸ் ரிவர் வாட்டர் டிஸ்பியூட்ஸ் பில் வந்து தே இன்ட்ரடியூஸ்ட். ஸோ இதுதான் ஒரு லேட்டஸ்ட் மெக்கானிசம். சோஃபார் பார்த்தீங்கன்னா நிறைய இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட்ஸ் இந்தியாவில் இருக்கு. கிருஷ்ணா ரிவர், கோதாவரி, நர்மதா, காவேரி, அஃப்கோர்ஸ்,
Ravi and Bias, Punjab and Haryana. Second Krishna Water Dispute Tribunal வந்து Maharashtra, Karnataka, Andhra Pradesh 2004. Vansadra, Odisha and Andhra Pradesh. Mahadai Water Dispute Tribunal, Goa, Karnataka, Maharashtra. So when you are in one particular state, we get so occupied by that area. So inga pathina, there are a lot of other disputes also. அடுத்து முக்கியமா நம்ம பார்க்க போறது interstate relationsல GST council discuss பண்ணோம், நித்தி ஆயோக் discuss பண்ணோம், அதுக்கப்புறம் interstate disputes, water disputes பத்தி பார்த்தோம். இதுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு முக்கியமான குழு interstate council. It's a constitutional establishment. Article 263 ல அதை பத்தி discuss பண்ணியிருக்காங்க regarding establishment of a council between states and center. கிட்டத்தட்ட நித்தி ஆயோக் இதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ஒரு கம்பேரிட்டிவ் ஆஸ்பெக்டிவ்ல நம்ம பார்க்கலாம். இஃப் யூ டாக்கிங் அபவுட் நித்தி ஆயோக், வாட் இஸ் நித்தி ஆயோக் டூயிங் அப்படிங்கறத ஒரு பொருளாதார ரீதியா மட்டும்தான் நித்தி ஆயோக் இருக்காங்க அப்படிங்கறத தாண்டி பல்வேறு நிலைகளில் நித்தி ஆயோக் செயல்படுறதை நம்ம பார்க்க முடியுது. ஜிஎஸ்டி கவுன்சிலையும் இந்த சாராம்சங்கள் நம்ம பார்க்கலாம். ஸோ வை டு வி நீட் அன் இன்டர்ஸ்டேட் கவுன்சில்? அஃப்கோர்ஸ் ஜிஎஸ்டி கவுன்சில், நித்தி ஆயோக் ரெண்டுமே லேட்டஸ்ட் பாடிஸ். பட் இன்டர்ஸ்டேட் கவுன்சில் பொறுத்த வரைக்கும் ஏன் இருக்கு அப்படின்னா, ஜனாதிபதி அவர்கள் இந்த குழுவை அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் அப்பாயிண்ட் பண்ணலாம். இஸ் ஆல்சோ ஆத்தரைஸ்ட் டு லே அவுட் த ஃபங்க்ஷன்ஸ். கான்ஸ்டிடியூஷன்ல இந்த குழுவுக்கு சில பணிகள் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, மாநிலங்களுக்கிடையே உருவாகக்கூடிய டிஸ்பியூட்ஸை வந்து ஒரு பரிந்துரை நிலையிலையும் விசாரிக்கக்கூடிய ஒரு நிலையிலையும் இந்த குழு இருக்கும். அண்ட் காமன் இன்ட்ரெஸ்டான விஷயங்களை டிஸ்கஸ் பண்றதுக்கான ஒரு ஃபோரம். பரிந்துரைகள் ஒரு நல்ல ஒருங்கிணைப்புக்கும் நல்ல ஒரு ஒத்துழைப்புக்கும் பரிந்துரைகள் வழங்கக்கூடிய ஒரு நிலையில இந்த அமைப்பு இருக்கணும்ங்கிறது தான் ஆர்டிகல் 263 சொல்லியிருக்கு. இதுல யார் இருப்பான்னு பாத்தீங்கன்னா, now you can see a lot of similarities with the bodies we discussed today. Prime Minister, of course, is the chairman. It includes chief ministers of all states and chief ministers of union territories with legislative assemblies. Administrators of union territories which do not have legislative assemblies. So அனைத்து நம்ம இந்தியாவினுடைய மாநில யூனியன் பிரதேசங்களுடைய கட்டமைப்பை நீங்க உள்ள பார்க்கலாம். அந்த பிரதிநிதிகள் இருக்காங்க. ஒருவேளை ஜனாதிபதி ஆட்சியின் கீழே இருக்கக்கூடிய மாநிலங்கள் அந்த ஆளுநர்கள் பங்கேற்கலாம். 6 கேபினட் மினிஸ்டர்ஸ் அட் த சென்ட்ரல் கவர்மெண்ட். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்ல இருந்து 6 அமைச்சர்கள், கேபினட் அந்தஸ்து கொண்ட அமைச்சர்கள்ல they will be nominated by the prime minister. அதுல உள்துறை அமைச்சர் கண்டிப்பா இருப்பாங்க. ஸோ இது இல்லாம 5 மினிஸ்டர்ஸ் ஆஃப் கேபினட் ரேங்க் வந்து பெர்மனன்ட் இன்வைட்டீஸ் ஆஃப் த கவுன்சிலா கூப்பிடுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 1996 ஒரு ஸ்டாண்டிங் கமிட்டி, ஒரு நிலைக்குழு வந்து உருவாக்குனாங்க. நார்மலி இந்த கவுன்சில் வந்து வருஷத்துக்கு ஒரு 3 தடவை மீட் பண்ணணும். டிசிஷன்ஸ் வந்து ஒரு கன்சென்சஸ் மெத்தட். நீங்க ஜிஎஸ்டி கவுன்சில்ல பாக்குற மாதிரி மெத்தடாலஜி கிடையாது. ஒரு கன்சென்சஸ் மெத்தட்ல டிசிஷன் எடுக்கிறாங்க. இதனுடைய பெனிஃபிட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒன்லி இன்டர்ஸ்டேட் பாடி, ஒரு மல்டிலேட்டரல் பாடி வந்து இதுதான். கான்ஸ்டிடியூஷனோட ஃப்ரேம் ஒர்க்கை வச்சு ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஆர்டிகல் 263 பி அண்ட் சியை வச்சு ஆப்ரேட் பண்ணக்கூடிய பாடி தான் இந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சில். ஸோ கான்ஸ்டிடியூஷனல் பேக்கிங் இருக்கிறதுனால திஸ் பாடி கெட்ஸ் கிரெடிபிலிட்டி, லாட் ஆஃப் பவர் ஆல்சோ. ஒரு ட்ரஸ்ட் டெபிசிட் இருக்கும் பொழுது ஒரு சேஃப்டி வால்வ் மாதிரி இந்த பாடி இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இதனுடைய லிமிடேஷன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, பியோர்லி ரெக்கமெண்டரி. ஸோ ஒரு பரிந்துரைக்கக்கூடிய ஒரு குழு தான். இதுக்கு அது தாண்டி அதிகாரங்கள் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அண்ட் இட் இஸ் ஆல்சோ நாட் அ பெர்மனன்ட் கான்ஸ்டிடியூஷனல் பாடி. பிரசிடென்ட் வந்து இந்த குழுவை வந்து எப்ப வேணா அமைக்கலாம் அப்படிங்கிறது தான் ஆர்டிகல் 262லயே சொல்லியிருக்காங்க. இட் இஸ் ப்ரப்போஸ் டு மீட் thrice a year. ஸோ இன்டர்ஸ்டேட் கவுன்சில் பொறுத்த வரைக்கும் 12 மீட்டிங்ஸ் இருந்திருக்கு. ஒரு 10 years கேப் வந்திருக்கு. ஃப்ரீக்வன்சி ஆஃப் மீட்டிங்ஸ் இல்லைங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ த கொஸ்டின் என்ன கேள்வி இப்போ வருதுன்னு கேட்டிங்கன்னா, ஹேஸ் தி இன்டர்ஸ்டேட் கவுன்சில் பிகம் ரிடன்ட்ரியா? நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில்னு ஒன்று இருக்கு, என்டிசி மீட்டிங்கும் நடக்கும். ஸோ ஹேஸ் இட் லாஸ்ட் இட்ஸ் ரெலவன்ஸ்? ஸோ இந்த தன்மை அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இங்கே வருது. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்டர்ஸ்டேட் ட்ரேட் அண்ட் காமர்ஸ்க்கான சில ப்ரொவிஷன்ஸை கான்ஸ்டிடியூஷன்ல கொடுத்துருக்காங்க. சென்டர் ஸ்டேட் அண்ட் இன்டர்ஸ்டேட் ரிலேஷன்ஸ் பார்க்கும்பொழுது இது அடுத்த சாராம்சமா நம்ம பார்க்கணும். 301 to 307 பார்ட் 13 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்ல இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் வரிசையா வருது. 301 பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டுக்குள்ள நீங்க லாக்டவுன்ல இந்த ஆர்டிகலுடைய முக்கியத்தை பார்த்துருக்கலாம். நமக்கு ஒரு ஸ்டேஜ் ஆஃப் லாக்டவுன், செகண்ட், தேர்ட் ஸ்டேஜ் ஆஃப் லாக்டவுன், ஃபோர்த் ஸ்டேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் த்ரூ அவுட் இந்தியா வாஸ் அலௌட். ஏன்னா ஃபர்ஸ்ட் லாக்டவுன்ல வி ரியலி சஃபர்ட் பிகாஸ் ஆஃப் திஸ்.
இன்டர்ஸ்டேட் ட்ரேட் மூவ்மெண்ட், இன்டர்ஸ்டேட் காமர்ஸ் வந்து லாக்டவுன்ல அஃபெக்ட் ஆனதுனால நிறைய பொருட்கள் நமக்கு கிடைக்கல. இப்போ நீங்க அமேசான்லயோ ஃபிளிப்கார்ட்லயோ ஒரு ஆர்டர் போடுறீங்கன்னா மோஸ்ட்லி சம்டைம்ஸ் நாளைக்கே நிறைய பொருட்கள் கிடைக்கும். ஒன் டே டெலிவரியே நிறைய பாசிபிள், குடவுன்ல இருந்து எடுத்து கொடுத்துடுறாங்க. பட் வென் லாக்டவுன் வாஸ் இன் ப்ராசஸ், அவங்க குடவுன்ல ஸ்டாக் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு பொருள் த்ரூ ஏர், ரெயில் அல்லது ட்ரக்ல டிரான்ஸ்போர்ட் மூலமா தான் வரணும், இன்டர்ஸ்டேட்ல இருந்து தான் வரணும். நீங்க வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் ஆர்டர் பண்றீங்க, அந்த எங்க மேனுஃபேக்சர் ஆகுதோ அந்த இடத்துல உங்க குடோன்ல ஸ்டாக் பண்ணி வச்சாதான் நமக்கு டெலிவரி பண்ண முடியும். ஆனியன்ஸ், காய்கறிகள், நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இருக்கிற ஏரியால கடையில கிடைக்குது. ஆனா இங்கதான் தயாரிக்கப்படுதா, பக்கத்துல இருந்து தான் சோர்ஸ் பண்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேர் யூ சி டுடேஸ் டாபிக். மாநிலங்களுக்கு இடையேயான ஒரு வர்த்தகம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வர்த்தகத்தினுடைய சுதந்திரத்தை 1950லயே விஷுவலைஸ் பண்ணி தான் 301 வச்சிருக்காங்க. ஸோ anyone can do any business. There's freedom for commerce and trade throughout India, between the states and also within the state. இதுல சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா 302ல இருந்து பார்க்கலாம். ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஒரு பொதுநலன் கருதி பாராளுமன்றம் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான். ஸோ லெகிஸ்லேச்சர் ஆஃப் த ஸ்டேட்டுமே சில ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கொண்டு வரலாம் இன் ஆர்டர் ஃபார் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட். இதை நீங்க லாக்டவுன ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிளா இதுல நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம காலகட்டத்தில் இந்த மாதிரி நடந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை நீங்க பார்க்கலாம். அண்ட் இதற்கான ஒரு தீர்மானத்தை நீங்க பாராளுமன்றத்தில் கொண்டு வரணும்னா அதுக்கு ஜனாதிபதி அவர்களுடைய ஒப்புதல், அத பரிந்துரையோட தான் நீங்க பாராளுமன்றத்தில் இந்த தீர்மானத்தை கொண்டு வரணும். அதே மாதிரி இன்டர்ஸ்டேட் டாக்ஸஸ் போடுறதுக்கான ப்ரொவிஷனும் இதுல இருக்கு. ஸோ நேஷனலைசேஷன், தேசிய மயமாக்கல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்பொழுது ஆர்டிகல் 301ல இருக்கக்கூடிய சுதந்திரம் மே பி கர்டெயில்டு. இதுதான் ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது. இதுக்கடுத்து இன்னைக்கு நம்ம பார்க்க போற இன்னொரு ஒரு முக்கியமான குழு, வெரி ரீசென்ட்லி இந்த நியூஸ் ஆல்சோ, சதர்ன் ஜோனல் கவுன்சில் மீட் வந்து திருப்பதியில நடந்தது நீங்க நியூஸ்ல பார்த்திருப்பீங்க. ஐ திங்க் 1.5-2 months பேக். ஸோ இந்த ஜோனல் கவுன்சில் அப்படிங்கிறது இட்ஸ் அ நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடி. மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956 ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் வந்ததுக்கு அப்புறம் ஒரு சட்டத்தின் மூலமா இந்த ஜோனல் கவுன்சில் உருவாக்கப்பட்டுச்சு. மத்திய உள்துறை அமைச்சரனுடைய தலைமையில இந்த ஜோனல் கவுன்சில்ஸ் நடைபெறும். இதுல யார் யார் உறுப்பினர் ஒரு ஜோனல் கவுன்சில் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃப் த ஸ்டேட்ஸ், அந்த ஜோன்ல இருக்கக்கூடிய மாநிலங்களுடைய முதலமைச்சர்கள். ஒன் ஆஃப் them will act as the vice chairman by rotation and for 1 year at a time. இதான் பதவி காலம். And chief minister and other 2 ministers nominated by the governor of the state. ஸோ இதுதான் காம்போசிஷன். இன்னைக்கு எத்தனை ஜோனல் கவுன்சில்ஸ் இந்தியாவில் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நார்தர்ன், சென்ட்ரல், ஈஸ்டர்ன், வெஸ்டர்ன், சதர்ன் அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் கவுன்சில். இதுதான் இன்னைக்கு இருக்கு. இது ஏன் உருவாக்கப்பட்டுச்சு அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, நேச்சுரல் டிவிஷன்ஸ். ஸோ ஜியாகிரபிக்கலி இருக்கக்கூடிய ரீஜன்ஸை பேஸ் பண்ணி ஜோனல் கவுன்சில்ஸ். ரிவர் சிஸ்டம்ஸ், நீங்க ஒரு ஜோனல் கவுன்சில் அப்படின்னா அந்த ஜோன்ல இருக்கக்கூடிய விஷயங்களை பேசுறதுக்கான காமன் சாராம்சங்கள் இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்து ரிவர் சிஸ்டம்ஸ், மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸையும் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. கலாச்சார ரீதியா மொழி வாரியிலான விஷயங்கள், ஒற்றுமைகள், வேற்றுமைகள் ரெண்டையுமே கன்சிடர் பண்ணியிருக்காங்க. பொருளாதார முன்னேற்றம், பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு, இந்த கன்சிடரேஷன்ல தான் இந்த ஜோனல் கவுன்சில் உருவாக்குறதுக்கான பின்னணி. மெம்பர்ஸ் தே ஹாவ் அ ரைட் டு வோட் இன் த மீட்டிங். அட்வைசர்ஸ் பாத்தீங்கன்னா, இப்போ நித்தி ஆயோக் வந்து ஜோனல் கவுன்சிலுக்கு ஒரு அட்வைசரி பாடியா இருக்கு. முன்னாடி திட்டக்குழு இருந்தது, அதனால இப்ப நித்தி ஆயோக். சீஃப் செக்ரட்டரி ஆஃப் ஈச் கவர்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் கமிஷனர் ஆஃப் ஈச் ஸ்டேட் இன் த ஜோன். இதுதான் இந்த அட்வைசர்ஸ் ஆஃப் ஜோனல் கவுன்சில்ஸ். இவங்களுக்கு வாக்களிக்கும் உரிமை இல்லை, பங்கேற்கும் உரிமை இருக்கு. இதனுடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஒருங்கிணைப்புன்னு சொல்லலாம். ஸோ ஸ்டேட் கான்சியஸ்னஸ் ஹை ஆகாம, ரீஜனலிசம், பிராந்தியவாதம் ஹை ஆகாம, மொழி வாரியிலான ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஈர்ப்பு, இதையெல்லாம் வந்து ஓரளவுக்கு தேசிய ஒருங்கிணைப்போட கொண்டு போகணும். சீம்லெஸ் டிரான்சிஷன் ஃபார் நேஷனல் இன்டகிரேஷன் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், செடிஷன் லா பத்தி கூட நேற்று நம்ம சுப்ரீம் கோர்ட்ல வி saw a different change in position. Very very important, ஒரு ஃபேவரட் கொஸ்டின் யூபிஎஸ்சி ஆல்சோ. ஸோ நீங்க நேஷனல் இன்டகிரேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது இது ரொம்ப முக்கியமாயிடுது. அண்ட் செப்பரேஷன் இன் நியூ ஸ்டேட்ஸை வந்து ரீஆர்கனைஸ் பண்றது,
எக்கனாமிக் அட்வான்ஸ்மெண்ட்டுக்காக இன்டகிரேஷன் ப்ரமோட் பண்றது, இது போன்ற சாராம்சங்கள் தான். ஸோ ஓவரால் இஃப் யூ see some kind of a seamless transition towards integrating several parts with this idea of India based on the constitution. அதுதான் இந்த zonal council உடைய ஐடியா. So as you can see, headquarters of zonal council வந்து அந்த ஏரியால இருக்கு. southern zonal council ஓட headquarters சென்னை. இதுக்கு நிறைவா நம்ம பார்க்க போறது சில முக்கியமான குழுக்களினுடைய பரிந்துரைகள். இதுதான் நம்ம நிறைவா இன்னைக்கு லெக்சர்ல பார்க்க போறோம். ஆர்டிகல் 263 பொறுத்த வரைக்கும் இன்டர்ஸ்டேட் கவுன்சில் வந்து மேண்டேட்டரி ஃபார்ம் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி ஆளுநர்களுடைய ஒரு அப்பாயின்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் பார்ட்டிசனா இருக்கணுங்கிறதும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அந்த நிர்வாக சீரமைப்பு ஆணையம், நிர்வாக சீர்திருத்த ஆணையம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஆணையம். இந்த ஆணையம் வந்து இன்டர்ஸ்டேட் கவுன்சில் ஆப்ஷனலா வைக்காதீங்க, மேண்டேட்டரியா மாத்துங்கன்றாங்க. ஃபைனான்சியல் ரிசோர்சஸோட ஷேரிங்லையும் தேவ் கிவன் தேர் ஒப்பீனியன். தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ண ராஜமன்னார் கமிட்டி வந்து செவரல் ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து இந்த ஒரு பவர் இம்பேலன்ஸ், ஸோ சென்டர் ஸ்டேட்ஸ் கிட்ட இருக்கிறத சீரமைக்கிறதுக்கு கொடுத்திருந்தாங்க. பஞ்சாப் ஆல்சோ மேட் வெரி சிமிலர் ப்ரப்போசல்ஸ். அனந்தபூர் சாஹிப் ரெசல்யூஷன் அந்த தீர்மானத்துல வந்து பஞ்சாப் அரசாங்கமும் இது போன்ற நிறைய கருத்துக்களை நிர்வாக சீர்திருத்தத்துக்கு வழங்கியிருந்தாங்க. வெஸ்ட் பெங்கால் ஆல்சோ மேட் அ சிமிலர் ரெக்கமெண்டேஷன். 1983 தான் அரசாங்கம் சர்க்காரியா கமிஷன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நிர்வாக சீர்திருத்த ஆணையத்தை அமைச்சிருந்தாங்க. ரீசென்ட்லி பூஞ்சி கமிஷன் இன்டர்ஸ்டேட் ரிலேஷன்ஸை சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் அசஸ் பண்றதுக்கு 2007 பூஞ்சி கமிஷன் வந்தது. சர்க்காரியா கமிஷன் வெரி ஃபேமஸ். இவங்களும் இன்டர்ஸ்டேட் கவுன்சில பெர்மனன்ட் பாடியை மாற்ற சொல்றாங்க அண்ட் யூசேஜ் ஆஃப் 356 ரெஸ்ட்ரிக்ட் பண்ண சொல்றாங்க அண்ட் ஆல் இண்டியா சர்வீசஸ் ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படிங்கிற ரெக்கமெண்டேஷன் சர்க்காரியா கமிஷன் அப்பவே சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ நிறைய கவர்னருடைய டேர்மும் 5 years இருக்கணும். கமிஷன் ஃபார் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ், எங்கெங்கெல்லாம் மத்திய மாநில அரசாங்க உறவுகள் வந்து விரிசல் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்கிறத பார்த்து தொய்வாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற இடத்தை ஐடென்டிஃபை பண்ணி இந்த கமிஷன்ஸ் எல்லாம் அந்தந்த காலகட்டங்கள்ல நிறைய நிர்வாக சீர்திருத்தங்களுக்கான வழிமுறைகளை கொடுத்துருக்காங்க. நம்ம காலகட்டத்துல 2007 வந்த பூஞ்சி கமிஷன் பாத்தீங்கன்னா கவர்னர்ஸ் வந்து 5 year டேர்ம் இருக்கணும், இம்பீச்மெண்ட் ப்ரொசீஜர் கொண்டு வரணும் ரிமூவலுக்குங்கிறாங்க. அண்ட் மாநில பட்டியல் அதை பொறுத்த வரைக்கும் யூனியன் கவர்மெண்ட் ஷுட் பி அட்மோஸ்ட் காஷியஸ் அப்படிங்கிறாங்க. பார்லிமெண்ட்ரி பிரைமசி அண்ட் அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர்ஸ்லயும் அவங்க வந்து நான் பொலிட்டிக்கல் ஃபிகரா இருக்கணும், நான் ரெசிடென்ட் ஆஃப் ஸ்டேட்டா இருக்கணும், வெல் நோன் இன் சம் ஃபீல்ட்ஸ்ங்கிற சில ப்ரொவிஷன்ஸை கொடுத்திருந்தாங்க. ப்ரொசீஜர் ஃபார் இம்பீச்மெண்ட் ஆஃப் த பிரசிடென்ட்டையும் கவர்னருக்கு மோஸ்ட்லி கவர்னர் ரிலேட்டடா நிறைய விஷயங்களை அவங்க சொல்லியிருக்கிறத நம்ம பாக்குறோம். ஆளுநர் அப்படிங்கிற இந்த ஒரு பதவியை பொறுத்த வரைக்கும் நிறைய மாற்றங்கள், நிறைய கருத்து வந்திருக்குங்கிறத நம்ம பாக்குறோம். SR பொம்மை கேஸ், ராமேஸ்வர் பிரசாத் கேஸ் ஆஃப் 2006லயுமே கவர்னர் குட் நாட் டிசைட் பேஸ்ட் ஆன் சப்ஜெக்டிவ் அசஸ்மெண்ட்ஸ்ங்கிற சில ப்ரொசீஜரை கொடுத்திருக்காங்க. BP சிங்ஹால் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியாங்கிற வழக்குல ரிமூவல் ஆஃப் கவர்னரை பத்தி பேசியிருக்காங்க. ஸோ பொதுவாக நீங்க பாத்தீங்கன்னா 1998 சர்க்காரியா கமிஷன், 2002 வெங்கடாச்சலயா கமிஷனுங்கிற ஒரு முக்கியமான ஒரு ஆணையம் ஆளுநருடைய இந்த அப்பாயின்மெண்ட் ப்ரொசீஜரை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் 2010 பூஞ்சி கமிஷன் வி சா டியூரிங் த பிளஷர் ஆஃப் த பிரசிடென்ட் அப்படிங்கிற ஃப்ரேஸை கான்ஸ்டியூஷன் வந்து டிலீட் பண்ணிடுங்க அப்படிங்கிற ஒரு ரெக்கமெண்டேஷனையும் கொடுத்திருந்தாங்க. ஸோ we've come to the end of today's lecture. முக்கியமான ஒரு ப்ரொவிஷன் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், இன்டர்ஸ்டேட் ரிலேஷன்ஸ். டுமாரோ I'll be talking to you about Indian judiciary. ஃப்ரைடே அன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். With that we come to a conclusion of the major content of Indian polity. இதுக்கப்புறம் we are going to start the revision of current affairs in Indian polity. So till June 5th we'll be discussing a lot of interesting aspects on current affairs. Thank you so much for joining today. I hope you enjoyed the lecture. Have a great day ahead.